ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாக்கி வந்து 272 400ன்ற டார்கெட்டை விட்டுறலாம். 272 இலக்கை அடைவதற்கே இந்த இருகட்ட தேர்தல் என்பது சவாலாக இருக்குன்றது தான் காங்கிரஸ் தரப்புல சொல்லுவது, ராகுல் சொல்லுவது. இப்ப பத்திரிகையாளர்கள் ஷாம் பிரியனே அதான் கோடிட்டு காண்பிக்கிறாங்க. மாற்றத்தை மக்கள் விரும்ப தொடங்கிட்டாங்கன்னு உங்கள் அப்சர்வேஷன் என்ன? இல்ல மொத்தம் 7 கட்ட வாக்குப்பதிவு, 2 கட்ட வாக்குப்பதிவு இன்றோடு சேர்த்து 2 தான் நடந்திருக்கு. 2 கட்ட வாக்குப்பதிவை வச்சுக்கிட்டு நம்ம முழுக்க கொண்டு முடிவு செய்ய முடியுமா என்று தெரியாது. ஒன்று திரும்ப திரும்ப ஒரு 2 கட்டத்தை வைத்து 400+ முடிவு பண்ணிடலாம்ல முதல்ல. அதுக்கு போயிடுவாங்களா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணலாம்ல. நிச்சயமா அதுல 400 சொன்னாங்களே, இன்னைக்கு 399 ஆச்சு அப்படிலாம் பேசுறது வந்து நல்லா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய கட்சி நாடு முழுவதும் பரவலாகி இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் கூட அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சி போச்சுன்னு நம்ம எடை போட முடியாது. அதுக்காக நான் 40 சீட்டு அவங்க அள்ளுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விசிபிளாக இருக்கக்கூடிய கட்சியாக தேசம் அளவும் வந்திருக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி 400 என்று சொல்வதில் வியப்பு கிடையாது. ஒரு 275 300 இடங்கள் பெறுவது அதுவும் நாளைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது வித்தியாசம் இல்லையா, வியப்பு இல்லையா? சரி, வியப்பு இருக்காது. 300ன்றது சாதாரணமாக எடுத்துவாங்கன்றீங்களா? அது சார் போன மாட்டே 303 தானே வாங்கி எடுத்திருக்காங்க. அந்த அத்தனை இடங்களை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நிலைமை வரும் சார். சொல்லும்போது நிறைய சொல்லுவேன் சார். ஒரு எக்ஸாமினேஷன் போயிட்டு வரேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், 100 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். வந்தவுடனே எவ்வளோ வரும்னா எனக்கு வரும் 95 வரும் அப்படிம்போம். ரிசல்ட் எவ்வளோ கூட வரலாம், 80 கூட வரலாம். 80 இருந்தாலும் வெற்றி தானே, நல்ல டிஸ்டிங்ஷன் தானே. அந்த 2 கட்ட தேர்தல்ன்றது பாஜகவுக்கு உதவி இருக்குன்றீங்க, பலனை கொடுத்துருக்குன்றீங்களா? அதாவது 2 கட்ட தேர்தல்களில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல அதில் தான் பாக்கி எனக்கு நுணுக்கமாக வருகிற போது, இப்போ 2 கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணது பாஜக. 9 இடங்கள்ல 9ஐயுமே ஸ்கோர் பண்ண இடம். அது இப்ப நடக்குமான்றது முதல் கேள்வி. ஆனா பெரிய எதிர்ப்பு அலை இருக்கு அப்படின்றது பிரியன்ல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, ஷாம்ல இருந்து சொல்ற அப்சர்வேஷன். இதுக்கு உங்கள் பதில் என்ன? அந்த கேள்வி 2 போர்ஷன். பெரிய எதிர்ப்பலை யாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஒரு ஷர்ட்டை 2 நாள் மேல போடுவோமா? ஆக மாற்றம் தேவை என்பது மனநிலை பொதுவாக இருக்கத்தான் செய்யும். மாற்றம் தேவை ஏற்படும் போது எனக்கு இந்த ஷர்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, கசங்கி போச்சு, அழுக்காச்சுன்னா இன்னொரு ஷர்ட்டு அயன் பண்ணி நல்லா இருக்கணும்ல. நான் சொல்கிறது என்ன புரியுதா? மாற்றத்தை விரும்பும் போது அடுத்து அந்த மாற்றத்துக்குரிய இடத்தில் யாருக்கு கொண்டு வர போகிறோம், அந்த மக்களுக்கு அந்த தெளிவு வேணும் இல்லையா? ஒன்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அது அரசியல் பார்வையில் நீங்கள் இந்த 2 நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிரியன் சொன்ன புள்ளியிலிருந்து நீங்க நகர்த்துறீங்க, மாற்றத்தெல்லாம் விரும்புறாங்க, ஆனா எதிரணியில் மாற்றத்தை கொடுப்பவர்கள் இல்லாததுனால திரும்ப இங்கே ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் தெளிவான பார்வை. அதுல மாற்றம் அதுதான் அந்த மாற்றம் வரும், ஆனாலும் மாற்றம் வராத சூழல்ல வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நீங்க வந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வைக்கிறீங்க. மாற்றத்தை விரும்பினாலும் எதிர்க்கட்சிகள் அந்த மாற்றத்திற்கான நம்பிக்கையை தரலன்றீங்க. அதுதான் இந்த கட்டத்திலையும் அதான் நடந்திருக்கு. அதேதான் சார். இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன். இல்ல இப்ப உங்கள் பார்வையில பிரதமரினுடைய பேச்சு, இப்ப பத்திரிகையாளர்கள் வந்து அரசியல்வாதிகளினுடைய நடை, பேச்சு, பாவம் அதிலிருந்து சில விஷயங்கள்லாம் கிரகிப்பாங்க. அவங்க வியூகத்தை வச்சு கிரகிப்பாங்க. உங்களுக்கு அப்படி எந்த மாறுபாடும் தெரியலையா? இல்ல ஒரு சின்ன தகவல் நான் சொல்லி ஆகணும். முதல் கட்ட வாக்குப்பதிவு போன வாரம் நடந்தது இல்லை, நாமெல்லாம் ஓட்டு போட்டோமே. அப்பவே திமுக மீதான அதிருப்தியை போனலாங்க. இந்த ஒரு கட்சி பேரை சொல்லலாமா இல்லைன்னு தெரியல, அந்த கட்சிக்கு போறதுக்கு மேலே சரி இவங்க வர்றாங்க இவங்களுக்கு போட்டு வைப்போமே அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் மீதான அதிருப்தியை அந்த பக்கம் போடலாம், பட் இந்த பக்கம் போடுறோமே அப்படின்ற மனநிலை சில வாக்காளர்கள் சொன்னதை நான் காதால் கேட்டிருக்கேன். அவங்க எப்படி போட்டாங்க நமக்கு தெரியாது, அது பின்னாடி தான் தெரியும். ஆக மனநிலை அப்படி இருக்கிறதுன்றதுக்காக எதிரணியின் நம்பிக்கை கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க. சிம்பிள் ஒரு வரியில ஒன்லைன் ஸ்டோரி. அதற்கு மட்டும் எதிரணி தர முடியுமா? அவர் சொல்வது வந்து இதெல்லாம் ஓகே, ஆனால் நம்பிக்கை கொடுக்காததுனால களம் இந்த 2 கட்டத்திலும் அதுதான் நடந்ததுன்னு சொல்றாரு. எப்படி பார்க்க? நம்பிக்கை என்பது இந்த நாட்டு மக்கள் ஏற்கனவே காங்கிரஸ் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. எப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் செகண்ட் லீடிங் பார்ட்டியாக வரும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஃபெய்த் த பீப்புள் ஹேவ். பாரத் ஜோடோ யாத்திராவில் ராகுல் காந்திஜி தெருவில் இறங்கி நடந்தால் ஆர்கானிக்காக மக்கள் வந்து பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் நான் பாரத் ஜோடோ யாத்திராவில் பல இடங்களில் வந்து நான் பயணித்திருக்கிறேன், இன்க்ளூடிங் ஜம்மு காஷ்மீர். இங்கே மாண்புமிகு பாரத பிரதமர் கர்நாடகாவில் ரோட் ஷோக்கு எலெக்ஷன் டைமில் வந்தப்பவே ஆர்கானிக் கூட்டமும் வரல, காசு கொடுத்து வரக்கூட கூட்டமும் வரல. இதுதான் அந்த நம்பிக்கை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம்.
உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்